ஹாய், இன்னைக்கு மீதமான சாதத்தை வச்சு எப்படி சூப்பரான பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சாதம், 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், மல்லி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இந்த பணியாரம் செய்யறதுக்கு சாதத்தை மத்தோ இல்லைன்னா கனமான கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. சாதத்தை நல்லா மசிச்சாச்சு. இதோட ரவை, மஞ்சள் தூள், தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கங்க. பனியாரக்கல் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக விட்டுக்கங்க. அவ்வளோதான், மீதமான சாதத்தில் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான சூப்பரான பணியாரத்தை கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாதம் நிறைய மிஞ்சிச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட் டிஃபனாவோ கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.